கிருஷ்ணகிரி மாவட்டம் நடந்திருக்கு. அவங்க ஒரு கெமிக்கலை வாங்கி போட்டு அந்த கல்லை விஷமா மாத்துறாங்க. யாரையா மறக்க முடியுமா? இவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். அந்த பகுதியில் பணி செஞ்ச காவலர்கள் தெரியாது. அந்த கெமிக்கலை போட்டு அவங்களே விஷமா மாத்துறாங்க. மாத்திதான் கேஸ் போடுறாங்க தவிர கல்ல விஷம் இல்லை. நான் பிறந்த 62 63 பாத்தீங்கன்னா எனக்குலாம் நான் பிறந்தோடனே எங்க அம்மா இருந்தாங்க. பிறந்த ஒரு வயசு கூட எங்க அம்மா இருந்தாங்க. தாய்ப்பால் நான் கம்மியா தான் சாப்பிட்டுருப்பேன். என்னை வளர்த்து அந்த கல்லு தான். கல் இல்ல, பணம் பால். தாய்ப்பாலுக்கு நிகரான அந்த பணம் பால். அதை சாப்பிட்டு தான் நான் வளர்ந்தேன். இப்ப 2 அட்டாக் வந்துருச்சு. 2 அட்டாக் வந்து நான் தப்பிச்சிருக்கேன்னா அந்த பணம் பால். அன்னைக்கு சாப்பிட்ட பணம் பால், அன்னைக்கு சாப்பிட்ட கருப்பட்டி, அன்னைக்கு சாப்பிட்ட அந்த 17 தான் நம்மளை காப்பாத்துச்சு. இது வந்து இன்னைக்கு அரசியல் வந்து இன்றைக்குள்ள அரசியல் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஈரோடு வந்தார் சமீபத்தில் முதலமைச்சர் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 17 இறக்கி கொடுத்தாங்க. அவர் குடிச்சிட்டு என்ன சொல்றது தெரியுமா? இனிப்பா இருக்குற சர்க்கரை போடுவீங்களோ அப்படின்னு கேட்டார். இப்படிதான் இருக்காங்க. அதாவது இயற்கையிலே 17 பனைமரத்திலிருந்து வடியக்கூடியது வந்து பணம் பால் தான், கல்லு தான். அது 17 கிடையாது. அதுல சுண்ணாம்பு தடவை தான் 17 மாத்திரம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. உண்மையிலேயே அரசியல் சரி நிறைய பேருக்கு தெரியல. இயற்கையிலே வடியக்கூடியது கல்லு, அதை நம்ம 17 மாத்திரம். ஆனா இன்னைக்கு அந்த கல்லை இறக்குறதும் தடை, 17 இறக்குறது கூட தடை. லைசன்ஸ் என்ன லைசன்ஸ்? எதுக்கு லைசன்ஸ்? நீங்க லைசன்ஸே இல்லாம பார்க் நடத்துறீங்களே, 24 hours லைசன்ஸ் இருக்கா பார்க்க? நான் கேட்கிறேன், எந்த பார்க் லைசன்ஸ் இருக்கு? கிடையாது. வாய்மொழி உத்தரவு. எவ்வளவு பணம் போகுது? ஒவ்வொரு பார்க் எவ்வளவு போகுது? இந்த பணம் பால் இறக்குறதுக்கு லைசன்ஸ். இதெல்லாம் எங்க போய் சொல்றது? ஆக மொத்தத்துல இந்த பனை தொழிலாளர்கள் வஞ்சிக்கக்கூடிய இந்த அரசு புரிஞ்சுக்கொள்ளணும். தமிழக மக்களுக்கு, அதாவது இந்த கல் வந்து எவ்வளவு தமிழ் உணவுல எவ்வளவு முக்கிய பங்கு வைக்கக்கூடியங்கிறத தெரிஞ்சு இந்த கல்லுக்கான தடையை நீக்கணும். பூரண மதுவிலக்கு கொண்டு வரும் பட்சத்தில் அண்டை மாநிலங்களான பக்கத்து மாநிலங்கள் எல்லா மாநிலத்திலும் கல்லுக்கு தடை இல்லை. இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கல்லுக்கு தடை ஏன்? ஆக நீக்குங்கள் நீக்குங்கள் தடையை நீக்குங்கள் 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 கல்லுக்கான தடையினை நீக்குங்கள் 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 கல்லுக்கான தடையினை நீக்குங்கள் 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 கல்லுக்கான தடையை நீக்குங்கள். அனுமதி கொடுங்கள் அனுமதி கொடுங்கள். கல் இறக்க அனுமதி கொடுங்கள். இழுத்து மூடுங்கள் இழுத்து மூடுங்கள். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் மதுக்கடைகளை இழுத்து மூடுங்கள். இழுத்து மூடுங்கள் இழுத்து மூடுங்கள். மக்களுக்கு தீமைகளை விளைவிக்கும் மதுக்கடைகளை இழுத்து மூடுங்கள்.